பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் உபதேசங்கள். ஆசைகளை விடுவதற்காக நான் சில நேரங்களில் ரஜோகுண நிலையை மேற்கொண்டதுண்டு. தங்க சரிகையிட்ட துணி உடுத்த வேண்டும், விரலில் மோதிரம் அணிய வேண்டும், நீண்ட குழாய் கொண்ட ஹூக்காவில் புகைப்பிடிக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு முறை ஆசை எழுந்தது. மதுர்பாபு அவற்றை வாங்கி தந்தார். சிறிது நேரம் எல்லாவற்றையும் அணிந்திருந்தேன். பிறகு மனதிடம், மனமே, தங்க சரிகை ஆடை என்கிறார்களே, அது இதுதான் என்று கூறிவிட்டு அதை எடுத்து தூர எறிந்தேன். மோதிரத்தை தூர எறிந்தேன். அதன் பிறகு அதில் மனம் போகவில்லை. யோகியின் மனம் எப்போதும் இறைவனிடம் இருக்கும், எப்போதும் ஆன்மாவிலேயே நிலைத்திருக்கும். பார்க்கும்போதே அவனை அடையாளம் கண்டுகொள்ளலாம். அவனது கண்கள் முட்டையை அடைக்காக்கும் பறவையின் கண்களைப் போல் எங்கேயோ பார்த்த வண்ணம் அகல திறந்திருக்கும். மனம் முழுக்க முழுக்க முட்டையின் மீது நிலைத்திருக்கும். கண்களில் ஒரு வறட்டு பார்வை இருக்கும். வேலைகளை செய்து கொண்டே இறைவனை அடைய முடியுமா? கடவுளும் ஆசையும் இணைந்திருக்க முடியுமா என்று ஒருவர் கேட்டார். அதற்கு குருதேவர் கூறினார், எல்லோரும் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். பகவானின் நாமங்களை பாடுவதும் அவரது மகிமைகளை பேசுவதும் கூட செயல்தான். அத்வைதிகள் நானே அவன் என்று தியானிப்பதும் செயல்தான். மூச்சு விடுவதும் கூட செயல்தான். செயலை விட்டுவிடுவது சாத்தியமில்லை. எனவே கடமைகளை செய், ஆனால் பலனை இறைவனுக்கு அர்ப்பணித்துவிடு. பிள்ளைகள் சொந்த காலில் நிற்கும் திறமை வந்துவிட்டால் அதன் பிறகு அவர்களின் பாரத்தை சுமக்க வேண்டியதில்லை. குஞ்சுகள் தாங்களே இரையை கொத்தி தின்ன கற்றுக்கொண்ட பின் தாயிடம் உணவிற்காக வந்தால் தாய் பறவை அவற்றை கொத்தி விரட்டிவிடும். எவ்வளவு காலம் கடமைகளை செய்ய வேண்டும்? காய் தோன்றிய பின் பூ நிலைப்பதில்லை. இறையனுபூதி பெற்ற பின் ஒருவன் கடமைகளை செய்ய வேண்டியதில்லை. அதற்கு மனமும் இருக்காது.